ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் ஸ்டிச் வந்து போட போறோம். கணக்கு கிடையாது. நம்ம செயின் வந்து போட்டுட்டு, மொபைல் கேஸ் இருக்கு இல்லையா? அதில வச்சு பார்த்தா, நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 செயின விட்டுறோம். 2 செயின விட்டுட்டு 3 செயின்லேருந்து நம்ம டபுள் க்ரோஷே போட போறோம். எல்லா ஸ்டிச்சஸ்லயும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 செயின் போட்டுக்கலாம். போட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம எப்பயும் போல ஒவ்வொரு டபுள் க்ரோஷே தான் போடுறோம். இதே பேட்டர்ன் தான். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். அப் டூ நம்ம லென்த் ஏரியா வரைக்கும் நம்ம போடுறோம். ஓகேங்களா? கீழ வரைக்கும் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போடுறோம். எப்பயும் போல இந்த ஸ்டிச்ல நம்ம இத வச்சு பார்த்தோம்னா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம இந்த சைட்ஸ் ஃபுல்லா போட போறோம். நம்ம வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம இப்ப வந்து நான் ஃபுல்லா ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து போடுறேன். போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 செயின் போட்டுக்கலாம். போட்டு இப்படி திருப்பிக்கிட்டு நம்ம டபுள் க்ரோஷே வந்து போடுறோம். அது என்னோட கேஸுக்கு வந்து இவ்வளோ டபுள் க்ரோஷே தேவைப்படும். இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு இத அப்படியே கன்டின்யூ பண்ணிப்பேங்க. போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து இந்த சைடு குறுகலா இருக்கிறதுனால என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போறோம். இது வந்து ரவுண்ட் லென்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது இந்த மெத்தட் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸ்கொயர்னா பிரச்சனையே இல்ல. இப்போ 2 செயின் போட்டுட்டேன். இப்ப நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். டிக்ரீஸ் பண்றதுக்கு ஹூக்ல வந்து நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்க்குள்ள நூல விட்டு இத பிடிச்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சஸ்குள்ளயும் நூல விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு 4 இருக்கும். அந்த 4லையும் சேர்த்து நம்ம போட போறோம். அவ்வளோதான். இதான் வந்து டிக்ரீஸ். அடுத்து எப்பயும் போல நம்ம ஒவ்வொரு டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கலாம். பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இன்னமுமே வந்து எனக்கு டிக்ரீஸ் பண்ணா தான் இந்த ஏரியா ஃபுல்லா எனக்கு கரெக்ட்டா வரும். இப்போ டிக்ரீஸ் பண்றதுக்கு 2 செயின் போட்டாச்சு. போட்டு இப்படி திருப்புறோம். ஹூக்ல நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்க்குள்ள ஹூக்க விட்டு நூல இப்படி பிடிச்சு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சஸ்குள்ளயும் நூல பிடிச்சு எடுத்துட்டா நமக்கு 4 இருக்கும். இந்த 4லையும் சேர்த்து நம்ம ஃபினிஷ் பண்றோம். இதான் டிக்ரீஸ். அடுத்து எப்பயும் போல நம்ம வந்து டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கலாம். இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ரோவையும். பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன், இதையே வந்து ஃபாலோ பண்ண போறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 செயின் போட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும் ஒரு டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கிறோம். இப்போ எங்க எண்ட் ஃபுல்லா நம்ம டபுள் க்ரோஷேவா போடுறோம். இந்த மாரி செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். நான் செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டேன். எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்து இங்க எப்படி ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டோமோ, அது மாதிரி இங்க வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போட போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 செயின் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் செயின்லேருந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போடுறோம். இந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சைடு வரணுங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேவா போட்டு வரேன். நான் ஃபுல்லா போட்டுட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ டாப் லேயரும் நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்படி தூக்கி தூக்கிலாம் பார்க்காதீங்க. நம்ம க்ளூ கன் போட்டு தான் எல்லாத்தையுமே ஒட்ட போறோம். ஸோ ஒட்டுறப்போ நமக்கு வந்து ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துடும். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். அதனால 2 செயின் போட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஆனா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்த்துக்கலாம். நான் ஒரு 2 செயின்ல வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு, அதில கேஸ்ல வச்சு பார்த்துடுறேன். கரெக்ட்டா இருக்குது. அத நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணா தான் இந்த ஏரியா வரைக்கும் இது வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம டிக்ரீஸ் பண்ண போறோம். அதுக்கு 2 செயின் போட்டு திருப்பிடலாம். பார்த்தீங்களா? கரெக்ட்டா வந்துடுச்சா? இப்போ இந்த ஒரே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேவ நம்ம இவ்வளோ இந்த ஏரியா வரைக்கும் நம்ம போட போறோம். நான் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போட்டுருக்கேன். போட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வரைக்கும் கரெக்ட்டா வந்துடுச்சு.
3 ஹாஃப் டபுள் crochet போட்டிருக்கேன். இப்ப நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ 2 செயின் போட்டு இப்படி திருப்பிட்டு ஒரே ஸ்டிச்க்குள்ள நம்ம 2 ஹாஃப் டபுள் crochet போட்டுறோம். ஓகேங்களா? போட்டாச்சு. அடுத்து 2 செயின் போடுறோம். திருப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும் ஒவ்வொரு டபுள் crochet வந்து போடுறோம். இந்த 2யும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த செயின் வந்து இந்த செயினை வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்றோம். ஓகேங்களா? ஒரு செயின் போட்டுறேன். அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம இப்போ சைஸ் வந்து போடுறோம். இப்படி ஸ்டார்ட் பண்றப்போ இங்க வந்து நமக்கு பவர் பட்டன்லாம் இருக்கும். பவர் வால்யூம் பட்டன்லாம். ஸோ இதுக்கு நாம என்ன பண்றோம்னா, நம்ம செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு இவ்வளோ தூரத்துக்கு போட்டு இத நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் டபுள் crochet போட்டாலே கரெக்ட்டா இருக்கும். இப்ப செயின் வந்து போட்டாச்சு. இத நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஏரியால கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து இதுல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாரி தான் இருக்கும். 2 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா ஸ்டிச்சஸ்லயும் நம்ம ஹாஃப் டபுள் crochet வந்து போட்டுக்கிறோம். இதே மாதிரி இது ஃபுல்லா ஹாஃப் டபுள் crochet. இந்த கேப்ல வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் போடுறோம். அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லா ஹாஃப் டபுள் crochet, செயின் ஸ்டிச், ஹாஃப் டபுள் crochet. இப்படியே வந்து லாஸ்ட்டா இங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதுல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். போட்டு ஒரு செயின் போட்டு இந்த நூல கட் பண்ணி விட்டுருவோம். நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்டிடலாம். இப்ப நான் க்ளூ கன் போட்டுட்டேன். இந்த இந்த சைடு இருக்கிறத வந்து நம்ம இப்படி ஒட்ட போறோம். கேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பவ்வா பண்ண போறேன். இத பண்ணிட்டு இப்படி நம்ம க்ளூ கன் போட்டு இப்படி ஒட்டிட்டோம்னா இன்னும் கியூட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நூல வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல நாட்லாம் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி 2 லூப் மாரி பிடிச்சிட்டு அத நம்ம முடிச்சு போட்டுப்போம். முடிச்சு போட்டோம்னா நமக்கு இந்த நாட் ஷேப் வந்துரும். இப்ப இத வந்து நம்ம 2 சைடு ஈக்குவலா இருக்கிற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலே போதும். கரெக்ட்டா வச்சு நூல வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம். ஷேப் வந்து வந்துடுச்சு. இப்ப இந்த சைடு ஒட்டுறேன். அதனால இங்க நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இத கரெக்ட்டா அப்படி வச்சு அந்த ஏரியால நம்ம ஒட்டிடலாம். ரொம்ப அழகா கியூட்டா வந்துருச்சு நம்மளோட மொபைல் கவர். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த மாரி டிசைனிங் பண்ணி உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இது வந்து நான் போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஷேப்க்கு வந்து போட்டிருக்கேன். இது நெறைய பேர் போடல. ஸோ நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி சூப்பர் கிட் குரோஷே ப்ராஜெக்ட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.